ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஏசப்பா, அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையிலும் கூட வாசித்த அந்த வசனத்தின்படியாக ஒரு மனிதன் எப்படி பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல எங்கள் இந்த வருடத்திலும் கூட ஏசப்பா ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் இதை ஜெபத்திலே கலந்து கொள்கிற பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவரே, கண்ணின் மணியை போல அந்த வருடத்தின் தொடக்கம் முதல் 12 மாதங்களும் தூக்கி சுமந்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே. போஷித்தீர் ஆண்டவரை, பாதுகாத்தீர் ஆண்டவரை, ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து வழிநடத்தி வந்தீர் ஐயா. எத்தனையோ நெருக்கமான பாதைகளிலும் பிள்ளைகள் கடந்து போகும் போதும் கூட ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி தூக்கி சுமந்து வந்தீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி. என்னையும் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களிலும் உடைய கரமிருந்து பிள்ளைகளை நடத்தட்டும். நீங்க ஆலோசனையின் கர்த்தராக இருந்து நடத்துங்க. அவர்களை ஆற்றிய தேற்றி பலப்படுத்துங்க. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் கூட ஒருவேளை தன்னுடைய உறவுகளை இழந்து தவிப்பார்கள், ஆனால் அந்த காரியத்தையே ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. அவங்களுடைய துக்கங்களை மாற்றுங்க. ஒருவேளை எதையும் இழந்து போயிருந்தாலும் கூட எந்த ஒரு காரியத்தில் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அவர்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஆண்டவரை நீங்க மாற்றி போட்டு ஒரு சந்தோஷத்தையும் களிப்பையும் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாக்குங்க. புதிய ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டு மாத்திரமல்ல, வரப்போகிற ஆண்டும் ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமந்து இந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனையின் கர்த்தராக இருந்து நீங்க நடத்த போகிறதற்காக நன்றி. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவித்து வழி நடத்தின தேவன், இந்த பிள்ளைகளை அனுதினமும் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி உமக்கு நன்றி பலிகளை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்க இவர்களுடைய நாவை திறந்தருளும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உமக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாட்களாக ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அப்படியாக ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க கிருபை செய்கிறதற்காக நன்றி, பலப்படுத்துகிறதற்காக நன்றி, ஒரு ஜெப ஆவியை நீங்க ஊற்றுகிறதற்காக நன்றி. உடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இறங்கட்டும். வறுமைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் கண்ணீர்களும் மறையட்டும் ஆண்டவரே. இந்த வருடத்தில் எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தார்களோ அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு இந்த ஆண்டவரே இந்த வருடத்திலும் இந்த கடைசி இந்த நாட்களிலும் கூட அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகளால் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. ஒரு நீரூற்றை காண செய்யுங்க. ஒரு அற்புதத்தை அந்த குடும்பத்திலே காண செய்யுங்க. புதிய ஆண்டுக்களை காலடி எடுத்து வைக்கும்போது புதிய நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரகாரமான நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், செப வாழ்க்கை எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகள் உம்மை பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்க இதுவரையும் சுமந்து கொண்டு வந்ததற்கு நன்றியுள்ளவர்களாக காணப்பட கிருபை தாங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.